ஆசிரியர்கள் எதற்கெடுத்தாலும் கூகுள், ஏஐ ஆகியவற்றை நம்பியிருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னையில் ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியை தொடங்கி வைத்தவர் மாணவர்களின் குடும்ப சமூக சூழல் அறிந்து ஆசிரியர்கள் கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சென்னையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 94 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 59 பள்ளி கட்டடங்களை திறந்து வைத்தார். மேலும் 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 243 புதிய பள்ளி கட்டடங்களுக்கும் அடிக்கல் நாட்டிய அவர் 2715 ஆசிரியர்களுக்கான நுழைநிலை பயிற்சியையும் தொடங்கி வைத்தார். மாணவர்களிடம் ஆசிரியர்கள் நண்பர்களைப் போல பழகி அவர்களின் குடும்ப சமூக சூழல் அறிந்து கற்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்கள்கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டா பழகணும். யூடியூப்ல சில ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் பற்றியெல்லாம் கிரியேட்டிவா சொல்லித்தர பல வீடியோக்கள் வருது. அந்த மாதிரி நீங்களும் புது புது முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுடைய முயற்சி ஒரு மாணவ மாணவியுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைய வெளிக்கொண முயற்சிக்கணும். அவங்க தலைமுறையை ஏற்ற பெற செய்யலாம். இதுக்கெல்லாம் காரணம் எங்க சயின்ஸ் சார், மேத்ஸ் டீச்சர், பிடி சார்னு அவங்க சொல்றதுதான் உங்களுக்கான பெரிய அவார்ட். தொழில்நுட்ப வளர்ச்சியை குறை கூறாமல் மாணவர்களை தேவையானவற்றை மட்டும் படிக்க வைப்பது ஆசிரியர்களின் கடமை என்றும் ஸ்டாலின் கூறினார். இணையத்தில் அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடப்பதை போல் தேவையற்ற குப்பைகளும் நிறைந்துள்ளதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், எதுவாக இருந்தாலும் கூகுள், ஏஐ ஆகியவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கக்கூடாது என்றார். எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம், ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்து விடக்கூடாது. தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும். அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை கடந்து இலக்கியங்களை, பொது அறிவு தகவல்களை, சமூக ஒழுக்கத்தை, சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை, காலநிலை மாற்றம் குறித்த தெளிவை, மாற்று எரிசக்திகளின் தேவையை, அதை பற்றியெல்லாம் நீங்க உரையாடி புரிய வைக்கணும். அதிக அழுத்தம் தராமல் அன்பாக கூறினால் மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிந்தனையை தூண்டி மாணவர்களை ஆசிரியர்கள் அறிவார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.